ஹலோ ஆல், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நானும் சூப்பரா இருக்கிறேன். சரி வீடியோ பத்தியே பேசலாம். இன்னைக்கு நானும் பட்டு சாரி கலெக்ஷன் தான் காமிக்க போறேன். ஏன்னா இனிமே வரப்போறது எல்லாமே பண்டிகையா இருக்கும், ஃபங்க்ஷனா இருக்கும். சோ பட்டு சாரீஸ் தேடிட்டே இருப்போம். மீஷோல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் வாங்க. ரீசனபிள் பிரைஸ்லவே சிலது நல்லா இருக்கு, சிலது நல்லாவும் இல்ல. சோ அது எல்லாமே இந்த வீடியோல பார்த்திடலாம். எது வாங்கலாம் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டு சாரி பாருங்க. கலர் காம்பினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. இதோட ரேட் கேட்டீங்கன்னா நிஜமாவா அப்படின்ற மாதிரி பாப்பீங்க. அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ் தான். ஜஸ்ட் 480 ருபீஸ்க்கு தான் இந்த சாரி வாங்கினா கொடுத்த காசுக்கு வருத்தமாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு கொடுத்த பிளவுஸ் எனக்கு பெருசா பிடிக்கல. 1 மீட்டர் வரைக்கும் தாராளமா இருக்கு. ஆனா எனக்கு ஃபேப்ரிக் பிடிக்கல. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா சாரி வந்து சூப்பரா இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்ற மாதிரியும் இல்ல, அதுக்கண்டி சுத்தமா நல்லா இல்ல அப்படின்ற மாதிரியும் இல்ல. நம்ம கொடுத்த காசுக்கு இது வருத்தமாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. பிளேட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா வருது. இதுல மெயினா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ஹைலைட் அப்பா. எவ்வளவு நேரம் வேர் பண்ணாலும் கஷ்டமாவே தோணுது. ரொம்ப ஈஸியா கேரி பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பைத்தானி சில்க் சாரி. இது இந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கு. உங்களுக்கு பைத்தானி சாரீஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரி வாங்கிக்கலாம். கலர் காம்பினேஷன் எக்ஸலண்டா இருக்கு. சில்வர் ஜரியில பார்டர் கொடுத்திருக்கிறாங்க. பெருசா தான் இருக்கும் பார்டர். மேலே எப்படி கொடுத்திருக்கிறாங்களோ சேம் டிசைன்ல பாட்டம்ல கூட கொடுத்திருக்கிறாங்க. முந்தானி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கும். பிளவுஸ் மட்டும் பிளெயினா கொடுத்து பார்டர் மட்டும் ஜரி ஒர்க்ல கொடுத்திருக்கிறாங்க. சில்வர் ஜரியில சூப்பரா இருக்கு. குவாலிட்டி ரொம்ப சாஃப்டா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. பார்த்த உடனே இது கூட நான் 427 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ரொம்ப 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 வருத்தமாச்சு நிஜமாவே. 500க்குள்ள பைத்தானி சில்க் சாரி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. வெளியில போய் தேடினீங்கன்னா. ஆனா இந்த சாரி 500க்குள்ளவே வாங்கினேன். இது இன்னும் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வேர் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஈஸியா தான் வருது ப்ளீட்டிங்ஸ் எல்லாமே. ஆனா ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணோம்னா இன்னும் லுக் வந்து செம்மையா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் சாரி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரி தான். பண்டிகை ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இது கட்டிட்டு போலாம். சூப்பரா இருக்கு. இந்த சாரி லென்த் கூட ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஹைட் வைஸ் சொல்ற ரொம்ப ஹைட்டா இருக்கு. பாதி சாரி உள்ள சொருவினாலும் இன்னும் பெருசாவே இருக்கு. சோ தாராளமா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் காமிக்க போற சாரி வந்து இது டோலா சில்க் சாரி அப்படின்னு சொல்லணுமா இல்ல பட்டு சாரி அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு. இது டோலா சில்க் சாரி தான். ஆனா வேர் பண்ண பிறகு பட்டு சாரி லுக்கு கொடுக்குது பாருங்க. எக்ஸலண்டா இருக்கு ஃபேப்ரிக். இது பிளவுஸ் வரும். பிளவுஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி மெரூன் கலர்ல சின்ன சின்ன புட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முந்தானி வந்து இந்த மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும். சூப்பரா இருக்கு. பார்டர் வந்து ரொம்ப ஹைலைட். இதுக்கு நிஜமாவே பண்டகை டைம்ல இந்த மாதிரி கட்டினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது நார்மல் டேஸ்லவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பண்டகை டைம்ல இந்த மாதிரி கட்டினோம்னா கிராண்ட் லுக்காவும் இருக்கும். நம்ம வேலை செய்யறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். சூப்பர் குவாலிட்டியில வந்திருக்கு. நிஜமாவே இந்த சாரி மிஸ் பண்ணாதீங்க. எக்ஸலண்டா இருக்கு. இந்த கலர் இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஃபேப்ரிக் செம்மையா இருக்கு. வீடியோல பாக்குறப்போ சாரி கலர் பியூர் ஒயிட் மாதிரி தெரியுது. ஆனா இது வந்து கொஞ்சம் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பியூர் ஒயிட்டா இருக்காது. ஆனா சூப்பரா இருக்கு. நீங்க கட்டினாலும் ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாரி நான் ஒன்னு நினைச்சு வாங்கினா ஆனா அது வேறொன்னா வந்திருக்கு. கலர் எல்லாமே சேமா தான் வந்திருக்கு. ஆனா நான் கீர்த்தி சுரேஷ் கட்டிருக்கிற இந்த சாரி மாதிரி வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். பட் நம்ம கொடுத்த காசுக்கு அவ்வளவு கிராண்டா எல்லாம் வராது. பட் மேக்சிமம் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சேன். கலர் காம்பினேஷன் எல்லாம் சேம் ஆஸ்டிஸ் அப்படிதான் வந்திருக்கு. பட் பாக்குறதுக்கு ரொம்ப பழைய சாரி மாதிரி தெரியுது. அது இல்லாம இது நல்லா யாரோ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு பிடிக்கலப்பா. எங்களை மாதிரி ரிவ்யூ கொடுக்குறவங்க ஜஸ்ட் வீடியோக்காக ஒரு 5 மினிட்ஸ் கட்டிட்டு விட்டுடுவாங்க. பட் இந்த சாரி ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க மீஷோல இருந்து வாங்கி. பட் அப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. என்னவோ ஆனா எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரும் அப்படின்னு கிடையாது. பட் குவாலிட்டி கூட ரொம்ப பழைய சாரி மாதிரி தெரியுது பாக்குறப்போ. சோ அதுக்காக தான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆடி மாசத்துல வரலட்சுமி விரதம், அதுக்கப்புறம் விநாயக சதுர்த்தி இந்த மாதிரி பண்டிகையா வந்துட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டே இருப்போம். அந்த மாதிரி டைம்ல பிளவுஸ் பீஸ் இல்லையே அப்படின்னு தேடிட்டே இருப்போம் இல்லையா. சோ அதுக்காக தான் இந்த
இந்த மாதிரி ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்கணும்னா யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பண்டல் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 15 பீசஸ் இருக்கும். பிளவுஸ் பீசஸ் எல்லாமே டிசைனர் பிளவுசஸ் தான். இது கூட தாராளமா 1 மீட்டர் வரைக்கும் இருக்கு. ஆனா கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் தின்னா இருக்கு கிளாத், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் தின்னா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதோட காஸ்ட் வந்து 501 rupees. அதுக்கப்புறம் இந்த saree பாருங்க, இது நீதா அம்பானி அவங்க கட்டின சாரியா, ஃபுல் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. சரி நம்ம கூட வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு தான் வாங்கினேன். நிஜமாவே சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. இந்த saree வாங்கி கட்டிக்கினீங்கன்னா நீங்க ரொம்ப ரிச்சா தெரியுவீங்க நிஜமாவே. ஏன்னா ரொம்ப கிராண்ட் லுக்கா தெரியுது. சூப்பர் குவாலிட்டியாவும் இருக்கு. saree ஃபுல்லாமே கோல்டன் கலர்ல தான் இருக்கும். பார்டர் மட்டும் பிளெயினா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே டிசைன் இருக்கும். பிளவுஸ் கூட உங்களுக்கு கோல்டு கலர்லவே வரும். நீங்க வேணும்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா பிளவுஸ் கூட வேர் பண்ணிக்கலாம். நிஜமாவே சொல்றேன், உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த saree வேர் பண்ணிட்டு போங்க. வாரே வா, செம்மையா இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க இந்த saree எங்க வாங்குனீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்ட் ரிச் லுக் கொடுக்குது. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த saree வாங்கிக்கலாம். இந்த சாரியோட காஸ்ட் வந்து நான் வாங்குறப்போ 716 rupees இருந்துச்சு. இப்போ எவ்வளவு இருக்குன்ட்டு கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போறது கூட இது கோல்டு கலர்ல வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது வந்து கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் ஆன கோல்டு கலர். இதுக்கு பார்டர் வந்து ஒயிட் கலர். இது கூட செம்ம ரிச்சான saree தான். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்க்கு இவ்வளோ நல்ல sarees எல்லாம் கொடுக்குறாங்க மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்கு குவாலிட்டி. இதுக்கு ஒயிட் கலர்ல பார்டர் கொடுத்தது தான் ஹைலைட். நிஜமாவே ரொம்ப ரிச்சா தெரியும். பிளவுஸ் கூட இந்த மாதிரி ஒயிட் கலர்ல தான் கொடுத்திருக்கிறாங்க. saree ஃபுல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இது கட்டினீங்கன்னா நிஜமா சொல்ற ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும். இந்த sarees ரெண்டும் பார்த்த பிறகு நம்ம ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வீட்டுல எவ்வளோ காசு வேஸ்ட் பண்றோம் சாரீஸ்க்கு அப்படின்னு தோணிச்சு. இந்த மாதிரி sarees கட்டினாலே செம்மையா இருக்கும். ரொம்ப ராயல் ரிச் லுக்காவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி sarees எல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் 5000 10,000 வச்சு வாங்குறோமோ அப்படின்னு தோணிச்சு. நிஜமாவே செம்மையா இருக்கு. இந்த saree கூட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. எல்லா சாரியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த saree காஸ்ட் வந்து 762 rupeesக்கு வாங்கினேன். நம்ம 500 above வச்சோம்னாலே குவாலிட்டி செம்மையா வருது. நிஜமாவே வேற லெவல் saree. பண்டிகை டைம்ல, ஃபங்க்ஷன் டைம்ல, பார்ட்டி டைம்ல எதுக்கு வேணும்னாலும் சூட் ஆயிடும். ஸோ எக்ஸலண்டா இருக்கு, மிஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நான் வேர் பண்ணிருக்கிற இந்த கோல்டன் பிங்க் கலர் saree கூட மீஷோல இருந்து வாங்கினது தான். பிளவுஸ் ஆல்சோ இது வந்து டிஷ்யூ சில்க் saree. வெளியில டிஷ்யூ சில்க் saree above 1000 rupees வச்சா மட்டும்தான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். கொஞ்சம். ஆனா இந்த saree நான் 658 rupeesக்கு இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே செம்மையா இருக்கு. ப்ராடக்ட் வந்து செம்மையான குவாலிட்டியில வந்திருக்கு. பார்டர் இன்னும் டார்க்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் கொடுத்திருக்கிற பார்டர் கூட சூப்பரா இருக்கு. பிங்க் அண்ட் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி பார்டர் இருக்கும். பிளவுஸ் வந்து பர்பிள் கலர்ல தான் வரும். குவாலிட்டி பாருங்க, செம்மையா இருக்கு. உங்களுக்கே வீடியோல பாக்குறப்போ எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த saree கூட நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. சூப்பரான saree தான். இது கூட கிராண்ட் லுக்கா இருக்கும். அவ்வளவுதான். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க இல்லையா? வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு, லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.